இன்னும் பேர் அறிவிக்கப்படாத கட்சிக்கு இந்த கட்சியில இல்லாதவரை கொண்டு வந்து அவர் இளைஞர் சங்கத்தோட தலைவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவர் இந்த கட்சிக்கு என்ன பண்ணாரு? எதுவுமே பண்ணல. ஒரே ஒரு முறை தேர்தல் நின்னாரு. அந்த தேர்தலில் கூட மருத்துவர் சின்னையா அவர்கள் அங்க போய் 3 மாசம் தங்கி உழைச்சாரு. அந்த தேர்தலுக்கு பிறகு அவர் எங்க போனாரு? எங்க போனார்னே தெரியல. ஒரு போராட்டம் கிடையாது, ஒரு கூட்டம் கிடையாது, ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறாரா இல்ல இந்த மாதிரி மீட்டிங்ல பேசியிருக்கிறாரா? எதுலயுமே பேசாத ஒருத்தரை இத்தனை வருஷம் கொண்டு வந்து அவர் தான் அந்த பெயர் அறிவிக்கப்படாத கட்சிக்கு இளைஞர் சங்க தலைவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா அவரோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கணேஷ்குமார் எப்படிப்பட்டார்? இது மடுவையும் மலையும் ஒப்பிடுற மாதிரி. தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டமன்ற வரலாற்றில் மிகவும் இளம் வயது எம்எல்ஏ என்று அந்த காலத்தில் எம்எல்ஏ ஆனவர் நம்ம அறிவுச்செல்வன் அவர்களோடு சேர்ந்து தீவிரமாக இளைஞர் சங்க தலைவர் பணியாற்றியவர். ஏராளமான போராட்டங்களை கலந்துகிட்டு சிறை சென்றவர். அது மட்டும் இல்லாம இந்த தமிழ்நாட்டுக்கு அரசியல்வாதிகள்ல அதிக முறை ஐநா சபையில் பேசியவர் கணேஷ்குமார் தான். அந்த அளவுக்கு நம்ம ஒரு தலைவர் வச்சிருக்கோம். ஆனா அந்த கட்சியிலே இல்லாதவரை கொண்டு வந்து அந்த பெயர் அறிவிக்கப்படாத கட்சிக்கு தலைவர் சொல்றாங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கேவலமான நிலைமையில இருக்குது. இதை நம்ம கண்டுக்க கூடாது. அது ரொம்ப முக்கியம்.